அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நத்திங் பட் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அந்த போலார், இதை பேஸ் பண்ணி எக்ஸைஸ் 2.7 இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. இப்போ ப்ராப்ளங்கள் கொள்ளலாம். எக்ஸைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 2, கன்வெர்ட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆக்சுவலி போலார் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க, அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போலார் ஃபார்மில் இருந்ததுன்னா மல்டிபிள் பண்ணுற போது அதனுடைய ஆர்குமெண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். cos pi by 6 pi by 12, இங்கே pi by 6, இங்கே pi by 12, plus I sin pi by 6 plus pi by 12. அவ்வளோதான், வெரி சிம்பிளிஃபைட் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் இருந்ததுன்னா மல்டிபிள் பண்ணுற போது ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறது. எல்சிஎம் எடுக்கிறேன். 12 வந்து எல்சிஎம், 12 மல்டிபிள் பண்ணணும். 2 pi plus pi, ஆன்சர் 3 pi plus I sin 3 pi by 12. இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும். இப்போ இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இங்கே மிஸ்டேக் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிங்கன்னா pi by 4. cos pi by 4 அப்படிங்கிறது cos 45 டிகிரி, ஆன்சர் வந்து 1 by root 2 plus I sin pi by 4, அதுவும் 1 by root 2 தான். therefore நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்முக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 by root 2 plus I divided by root 2. இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன், cos pi by 6 minus I sin pi by 6, cos pi by 3 plus I sin pi. இப்போ தான் சொல்லியிருந்தோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன்னா ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும், டிவிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்குமெண்ட்டை செப்பரேட் பண்ணணும். முதல்ல இந்த 1 by 2 அப்படியே வச்சுக்கிறேன். cos pi by 6 plus I sin, minus I sin pi by 6. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மேலே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்தால் என்னங்கிறது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. Z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 by Z இந்த இடையில இருக்கிறதுல மட்டும் ஒரு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போது cos pi by 3 minus I sin pi by 3. இது இன்னும் கூட ஈஸியாக ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துக்கிறேன். cos அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ அங்கே மைனஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். இது மைனஸ் pi by 6 வச்சுக்கிறேன். ப்ளஸ் I sin minus pi by 6. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், cos minus theta equal to cos theta, even function. sin minus theta equal to minus sin theta, odd function. Similarly, cos of minus pi by 3 plus I sin of minus pi by 3. கொஞ்சம் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபார்மேட்டு கொண்டு போய்க்கலாம். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்குது, டைரெக்டாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். cos of minus pi by 6 minus pi by 3 plus I sin of minus pi by 6 minus pi by 3. 1 by 2. pi by 6 na 30 degree, pi by 3 na 60. ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா minus 90. cos of minus 90 degree plus I sin of minus 90 degree. திருப்பி அதே அந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா cos தீட்டா அப்படிங்கிறதும் cos மைனஸ் தீட்டாங்கிறது ஈக்குவல். அப்போ cos 90 ப்ளஸ் I sin 90. இங்கே என்ன வரும், sin மைனஸ் தீட்டா அப்படிங்கிற போது இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், பிகாஸ் அது ஆட் ஃபங்க்ஷன். 1 by 2 cos 90 minus sin 90 which is equal to 1 by 2 cos 90 value 0, sin 90 value 1. அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா இது மைனஸ் I மட்டும் இருக்குது. இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 3, x1 plus I y1 x2 plus I2 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கக்கூடிய n காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் இன் ஏ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் a plus ib. இது கொடுத்துருக்குறான். இனி என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறான், இதெல்லாம் ஸ்கொயரிங் பண்ணி ஒன்று கேட்டுருக்குறான், தென் tan இன்வெர்ஸ் கேட்டுக்கிறான். எப்போ ஸ்கொயரிங் பண்ணி கேட்குறான்னா அப்போ மாடுலஸ் அப்படின்னு அர்த்தம். tan இன்வெர்ஸ் இருந்தாவே ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ரைட். இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், x1 plus iy1 into x2 plus iy2 into etc. xn plus iyn equal to modulus a plus ib. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் மாடுலஸ்.
மாடுலஸில் மாடுலஸ் z1 z2 z3 அந்த இண்டிவிஜுவல் மாடுலஸ் போட்டுக்கலாம். therefore இது x1 plus iy1 மாடுலஸ் x2 plus iy2 மாடுலஸ் etc. xn plus iyn equal to modulus a plus a. மாடுலஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். that is root of real part square plus imaginary part square. root of x1 square y1 square. root of x2 square y2 square etc. root of xn square yn square. root of a square plus b square. squaring on both sides இருபுறமும் வர்க்கப்படுத்த squaring on both sides x1 square plus y1 square into x2 square y2 square into etc. xn square yn square equal to a square plus b square. இது first part of the proof number 1 for subdivision 1. அப்ப என்ன பண்ணிக்கிறோம், மாடுலஸ் எடுத்துக்கிறோம், இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்துக்கிறோம், ஸ்கொயரிங் பண்ணிக்கிறோம், ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மாடுலஸ் எடுத்தோம். செகண்ட் ப்ராப்ளத்துக்கு டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட் எடுக்கிறேன். arg அப்படின்னு எழுதினா போதும். ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 x2 plus iy2 etc. xn plus iyn is equal to argument of a plus ib. argument of z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்குமெண்ட் எடுக்கணும்னா லாகரிதம் ரூல் மாதிரி log m plus log n அது மாதிரி இங்க ஆர்குமெண்ட் செப்பரேட் ஆயிடும். அது எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலும் சரி n நம்பர்ஸ் அதே மாதிரி தான். அப்போ argument of x1 plus iy1 plus காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ற போது ஆர்குமெண்ட் பிளஸ் ஆகும். argument of x2 plus iy2 plus etc. argument of xn plus iyn equal to argument of a plus ib. argument நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse of imaginary part divided by real part y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus etc. tan inverse of yn divided by xn equal to tan inverse of b by a. tan theta equal to tan alpha. tan theta equal to tan alpha. General form last year படிச்சிருக்கோம். trigonometry form. theta equal to n pi plus alpha. Where n belongs to integers. integers. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு ரைட் சைடில் இருக்கிறதுக்கு கம்பைன் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆன்சர் ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் இன்டு ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல n பை அல்லது k பை tan inverse of b by a where k belongs to இல்லை sum of the n terms. அப்போ சிக்மா போட்டுக்கலாம். சிக்மா r equal to 1 to n. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், yr xr. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அடுத்து நான் பார்க்கக்கூடியது ப்ராப்ளம் நம்பர் 4. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். 1 plus z by 1 minus z equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது போலார் ஃபார்மில் இருக்குது. ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட் z equal to i tan theta. ப்ரூவ் 1 plus z by 1 minus z. ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கிறோம். e பவர் i தீட்டானா cos தீட்டா plus i sin தீட்டா. இது ஆயிலர்ஸ் ஃபார்முலா, ஆயிலரின் சூத்திரம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல 1 இருந்தங்காட்டி 1 இருக்குது. சப்போஸ் இங்கே 2 இருந்தால் 2 தீட்டா. அப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் e பவர் i 2 தீட்டா. e பவர் i கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus z equal to e பவர் i 2 தீட்டா into 1 minus z. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus z equal to e power i 2 theta minus z into e power i 2 theta. Bracket remove பண்ணிக்கிறேன். z plus z e power i 2 theta equal to e power i 2 theta minus 1. என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் இருக்கிற z e power i 2 theta லெஃப்ட் சைடு வந்து z காமன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா z ஈக்குவல்னு வரணும். z மட்டும் கொஞ்சம் தனிமைப்படுத்துகிறேன். 1 plus e power i 2 theta equal to e power i 2 theta minus 1. Z answer வந்தாச்சு. e power i 2 theta minus 1 divided by
e power i2 theta plus 1. இது ஒரு டைம் வந்துருச்சு z equal to. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஃபார்ம் இருக்குது. z equal to இந்த ஃபார்மில் இருக்குது e power i2 theta minus 1 e power i2 theta plus 1. ஏற்கனவே இங்கே பார்த்துருக்குறோம் e power i thetaவையும் e power minus i thetaவையும் ஆட் பண்ணால் ஒரு ஃபார்முலா, ப்ளஸ் பண்ணால் ஒரு ஃபார்முலா. e power i thetaவையும் e power minus i thetaவையும் ஆட் பண்ண ஒரு ஃபார்முலா, செப்பரேட் பண்ண ஒரு ஃபார்முலா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 cos theta வந்துருக்கு, இது 2i sin theta வந்துருக்கு. சரி, இதை மைண்டில் வச்சுப்போம். இங்கே என்ன பண்ணுறோம்னு பாருங்க, இந்த ஃபார்முலா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே e பவர் மைனஸ் ஐ தீட்டாவால் மல்டிபிள் பண்ணி e பவர் மைனஸ் ஐ தீட்டாவால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஐ தீட்டாங்கிற ஒரு ஃபார்முலா வரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி பாருங்க, 2 தீட்டாவில் ஒரு தீட்டா போயிடுச்சுன்னா e பவர் ஐ தீட்டா. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் e பவர் மைனஸ் ஐ தீட்டா, அதான் சிட்டிஸ் அப்படியே. ஸோ டினாமினேட்டர் சேம், பட் இடையில மட்டும் ப்ளஸ். e power i theta minus e power i theta ன்னு ஆன்சர் இருக்குது. தட் இஸ் 2i sin theta 2 cos theta. ஸோ நம்மளுடைய ஆன்சரில் இந்த 2 கட் ஆயிடும். z equal to i into tan theta. ஸோ வெரி ஈஸி கான்செப்ட். இந்த யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியானது கான்செப்ட். cos 2 theta sin 2 theta ன்னு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனதர் மெத்தட் அப்படியும் போடலாம். ப்ராப்ளம் நம்பர் 6. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். z equal to x plus i. சிம்பிள், லோகஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபைண்ட் தி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் சமன்பாட்டை காண்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i by z plus 2 equal to pi by 4. ஆர்குமெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், tan inverse imaginary part divided by real part. சரி, முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். z minus i ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus i y ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது x plus i into y minus 1ங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கண்டுபிடிக்கலாம். z plus 2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா plus 2 வந்திருக்கும். இப்போ x plus 2ங்கிறது ரியல் பார்ட் plus i into imaginary part. ஸோ ரியல் இமேஜினரி எலிமெண்ட் கொடுக்கும். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டிவைட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் தான் ஆர்குமெண்ட்டுக்கு போக முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, செப்பரேட்டாக இருக்குது. காஞ்சுகேட்டார மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஆஃப் தி டினாமினேட்டர், இதனுடைய காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா நம்மளுக்கு தெரியும், ஐ இருக்கிற இடத்துல ஒரு மைனஸ் ஐ, அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் 2 எதை நம்பரால் மல்டிபிள் பண்ணுமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணுறேன். நம்மளுக்கு தெரியும் டினாமினேட்டர் வந்து வெரி சிம்பிள், a plus ib a minus ib ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். இடையில எப்போவுமே ப்ளஸ் தான் வரும். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே வந்துருக்கு y. நியூமரேட்டர் x into x plus 2 plus i into y minus 1 x plus 2 minus i xy minus into plus minus i into I square, answer minus 1 y into y minus 1. I இல்லாதல்ல ஒரு பிராக்கெட்ல i இருக்கிறதுல இன்னொரு பிராக்கெட், அதாவது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். இன்னும் செப்பரேட் பண்ணீங்கன்னா இது வந்து மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா x square plus 2x y square minus y whole divided by the x plus 2 the whole square plus y square. இது கம்ப்ளீட்டா ரியல் பார்ட் plus i into imaginary part. எங்க இருக்குன்னு பாருங்க, xy minus x, அதாவது ரெண்டு மட்டும் சொல்லிட்டேன், plus 2y minus 2 minus xy whole divided by x plus 2 the whole square plus y square. இது என்ன கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த plus xy minus xy கட்டாயம். ரைட், now given என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா argument of that complex number equal to pi by 4. argument of that complex number equal to pi by 4 அப்படின்னா tan inverse of y by x equal to pi by 4. இந்த tan inverse அந்த பக்கம் போட என்னன்னு பாருங்க, y by x equal to tan pi by 4. tan pi by 4 னா 45 டிகிரி, tan 45 டிகிரியோட ஆன்சர் 1. அப்படின்னா y by x equal to 1, that implies x equal to y. xங்கிறது ரியல் பார்ட், yங்கிறது இமேஜினரி பார்ட். therefore அதாவது லெஃப்ட் சைடில் ரியல் பார்ட் எழுதிட்டேன், x உடைய வேல்யூ, ரைட் சைடில் இமேஜினரி பார்ட். both sides denominator same, அது cancel. இப்போ x square plus y square plus 2x minus y ஆர்டர் எழுதிக்கிறேன்.
left side வந்ததுன்னா plus x minus 2y plus 2 equal to 0. Therefore, simplification பண்ணோம்னா x square plus y square, x உடைய term 2 இருக்குது, that is 3x add பண்ணிங்கன்னா y is similar, answer 3y plus 2 equal to 0. This is the required Cartesian equation of the given complex number. இன்றைக்கி exercise 2.7 கூடிய ப்ராப்ளங்களை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். சரி, இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னு அடுத்த கிளாஸில் பண்ணுறேன். அதே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அந்த சர்க்கிள் லோக்கஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஸ்கஸ் பண்ணுற போது சர்க்கிள்னு ஒரு இது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். அதில் டவுட் இருந்தாலும் மறுபடியும் இதை கிளியர் பண்ணலாம். மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் தட்சிணாமூர்த்தி, மேத்ஸ் டீச்சர்.